அது என்ன ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை, என்னங்க வாழ்க்கை? இப்படி வந்து போறதுக்கு வந்து இது என்னவா? அந்த கட்சியோட வச்சுட்டு அந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்றதுக்கு என்னன்னு எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் நமக்கு தெரியலீங்க. இப்போ வந்து என்னன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் லைன்ல வந்து என்ன ஒரு பொசிஷனே எங்களுக்கு தெரியலீங்க. இப்போ இந்த பாப்பா வந்து அடிச்சு கொண்டாங்களா இல்ல தானா செத்துச்சா இல்ல கும்பல செத்துச்சா, இது வந்து எனக்கு வந்து டீட்டெயில் வந்து எனக்கு தயவு செய்து வந்து எனக்கு வந்து அந்த வந்து ஒரு நிதி கிடைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து சரியான ஒரு கஷ்டம். இங்கே பார்த்தீங்களா இல்லையா, நான் அவ்வளோ வந்து என் பிள்ளைய வந்து நான் கொடுத்து வந்து இழந்துட்டு கிடக்கிறேன். அவ்வளோக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் லைனில் வந்து அவன் கொடுக்காத லைனுக்கு வந்து அங்கே பாருங்க 40ன்னா 48ங்கிறான். அப்படின்னு வந்து ஒரு ஜிஹெச்சில் அது வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே பார்த்தேன், நாங்கள் தான் இப்போ தான் நாங்கள் வாங்குறோம். பிரச்சனைக்கு காரணம் வந்து கோர்ட்டு நடிச்சல்னா, ஆனால் இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல. ஒரு தள்ளிக்கு செத்தாங்களா இல்லை அமுத்தி வைத்தாங்களா மீச்சாங்கன்னு தெரியவே இல்லை. செத்தது காரணம் எப்படி செத்துருப்பாங்க? ஏன்னா அரசியலுங்கிறது வேறு, கட்சிங்கிறது வேறு. ஆனால் இறந்த வீட்டுக்கு வந்து என்ன காரணம் இருக்குது? ஒரு பொண்ணு அதெல்லாம் இன்னும் தெரியலைங்களே. போஸ்ட் பண்ணீங்களா? போஸ்ட் ரிசல்ட் என்ன கிடச்சி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ரிசல்ட் வந்து இன்னும் கொடுக்கவும் இல்லை. இப்போ ஒரு பொண்ணு செத்தது ஆணாக இருந்தால் கூட சரி போடா தண்ணியை போட்டால் அடி போட்டால் சொல்லிக்கலாம். ஆனால் பொண்ணு இது ரேப் கேஸா இல்லை வந்து கூட்டு நடிச்சு கொஞ்சம் மூச்சுல திணறலாம் இல்லை வேறு பிரச்சனை தெரியணும்ல. இது வரைக்கும் என்ன ரிசல்ட் தெரியவே கிடையாது. அது எப்படி நாங்கள் வந்து நிரூபிக்கிறது? அந்த போட்டோவில் பார்த்தீங்க இல்லைங்க, எங்களுக்கு இது வரைக்கும் நிரூபிக்க மாதிரிங்க அப்படி அழகான பொண்ணு அந்த அப்படி வந்து பண்ணதுக்கு வந்து என்ன எங்களுக்கு வந்து ஒரு விடிவுகளை வந்து நம்மளுக்கு வேணுங்க ஒன்று. அதே மாதிரிங்க நாங்கள் போகிறோம், நேராக பாடி வெளியே தானாக வருதுங்க. நான் உள்ளே போக போலீஸ்காரன் விட மாட்டிட்டாங்க. நேராக உள்ள நாங்கள் தான் போனோம். தம்பி வந்தோன்னே நான் மூஞ்சியை பார்த்துட்டேங்க. நேராக மூஞ்சி பார்த்தோன்னா நேராக பாடி வருது. போலீஸ்காரங்க உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இந்த பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பாடி போயிட்டு இருக்குங்க. நாங்கள் போகாமல் மூஞ்சி பார்த்து தான் நான் உள்ளே போனேன். தம்பி உள்ளே ஓட்டுனேன். நேராக வந்தானே நேராக வந்து கொண்டு அங்கிட்ட வந்து இது பண்ணாமல் பிடிச்சாங்க. எனக்கு என்னங்கன்னா எனக்கு பக்காவாக வந்து ஒரு ஒன்றுப்பா எப்படி செத்தாங்க என்ன அதுதாங்க, அது மட்டும் தான் மேட்ரு. வேறு எதுவுமே வேறெல்லாம் இல்லைங்க. அதாவது நெரிசல் எல்லாத்துக்கும் ஏற்படுது தான்.